அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். இணைந்திருக்கின்றோம் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் பிரதிநிதி ஒருவர் நியமனம். அனைத்து இன மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வையும் ஜனாதிபதி ரணிலால் நடுநிலையாக வழங்க முடியும் என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கருத்து. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பு ரணில் விக்ரமசிங்க மூலம் பல பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா நம்பிக்கை. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் கொடுப்பதற்கும் ஒன்றுமில்லை, பெற்றுக்கொள்வதற்கும் ஒன்றுமில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச கருத்து. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் ஊழல்வாதிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதி. தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் பிரதிநிதி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதியாக நாச்சோ சான்சஸ் அமோர் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்றி ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினரான சான்சஸ் அமோர் நியமிக்கப்பட்டுள்ளார். சான்சஸ் அமோர் ஸ்பெயினைச் சேர்ந்தவர். 2019ஆம் ஆண்டு மொசாம்பிக்கில் நடந்த பொது தேர்தலையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் இவரே கண்காணித்திருந்தார். கடந்த காலங்களில் நடந்த நாட்டின் 6 தேர்தல்களில் ஐரோப்பிய ஒன்றியம் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் மீது எந்த போர்க்குற்றமும் இல்லை என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அனைத்து இன மக்களின் பிரச்சினைக்கான தீர்வையும் ஜனாதிபதி ரணிலால் நடுநிலையாக வழங்க முடியும் என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நேற்றைய தினம் அதோட தேசிய சபையில் முடிவு செய்யப்பட்டுச்சு. ஒரு மனமாக எல்லாரும் முடிவு எடுத்தாங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அளிக்கிறதாக. அந்த ஆதரவு அளிக்கும் போது தேசிய சபை உறுப்பினர்கள் மக்கள் நலன் சார்ந்த பல கோரிக்கைகள் முன்வைத்திருந்தாங்க. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நேற்று ஜனாதிபதி அவர்களோட உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அவரோட கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுச்சு. கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை முன்னுரிமை கொடுப்பதாக ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் உறுதியளித்தார். எதிர்காலங்களில் அது அனைத்தும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஊடாக ஜனாதிபதியோட ஒப்பந்தம் செய்யலான்னு இருக்கிறோம். Yesterday the Ceylon Workers Congress, I'll again do it again. Yesterday the Ceylon Workers Congress National Council had extended its support to His Excellency President Ranil Wickremesinghe on the 2024 presidential polls. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பு ரணில் விக்ரமசிங்க மூலம் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு பல ஆசனங்கள் கிடைக்குமானால் ரணில் விக்ரமசிங்க மூலம் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தத்துணிவோடு இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கின்ற தன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று தமிழ் பேசுகின்ற மக்களும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைக்கு அவருடைய காலப்பகுதியில் தீர்வு காணலாம் என்று நினைக்கிறேன். அவர் மாத்திரம் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால் மாத்திரம் போதாது.
நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் EPDPக்கு கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றிக்கு பிறகு நாங்கள் வெகு விரைவாக எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு குறுகிய காலத்துக்கு தீர்வு காணலாம் என்று நான் நம்புகிறேன். மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிதானித்து வாக்களிக்க வேண்டும் என இரா சாணக்கியன் எம்பி கோரியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நிதானித்து வாக்களிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டு ஊடக மையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தான் அதிகூடிய அளவு தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்கின்றது. ஏனைய 2 மாவட்டங்களை எடுத்தால் மூவின மக்களும் வாழும் மாவட்டங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் அதிகளவான இந்த தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்குது. அப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் மிக பிரதானமாக இந்த தேர்தலிலே கவனமாக சிந்தித்து நாங்கள் வாக்களிக்கணும். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாவட்ட பிரதேச தொகுதி கிளை மற்றும் மகளிர் அணி வாலிபர் அணி இந்த உறுப்பினர்களை அழைத்து நாங்கள் அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம். அந்த வகையிலே வருகை தந்தவருடைய பெருமளவானவருடைய கருத்துகள் நாங்கள் ஆராய வேணும். தேர்தல் ஆரம்பித்திருக்கு, தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்படவில்லை. அந்த வகையிலே அதை நாங்கள் ஆராய்ந்து கட்சியிலே நாங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்க வேணும். அத்தோடு மாவட்டத்திலே இருக்கிற மாவட்ட கிளையினுடைய முடிவுகளையும் நாங்கள் மத்திய செயற்குழுக்களை அதை அந்த செய்தியை கொண்டு செல்ல வேணும் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் வவுனியாவிலே நடந்த மத்திய செயற்குழுவிலே அந்த எங்களுடைய மாவட்டத்தை சொன்ன விடயங்களை பிரதானமாக சொல்லியிருக்கிறோம். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் கொடுப்பதற்கும் ஒன்றுமில்லை, பெற்றுக்கொள்வதற்கும் ஒன்றுமில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக மாகாண சபை அதிகாரத்தால் வடக்கு கிழக்கில் எதுவும் விசேடமாக இடம்பெறவில்லை என முன்னாள் நீதியமைச்சரும் ஜனாதிபதி வேட்பாளருமான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். டான் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நேர்கொண்ட பார்வை அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முக்கியமாக அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளினுடைய அபிலாஷையாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் காணி போலீஸ் அதிகாரம் என்ற விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது அந்த விடயமானது தென்னிலங்கையில் விமர்சனத்துக்கு உள்ளாகின்றது. அதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது? 13வது திருத்தம் என்று சொல்லப்படும் போது அதில் கொடுப்பதற்கும் ஒன்றுமில்லை, பெற்றுக்கொள்வதற்கும் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அரசியலமைப்பில் அது அவ்வாறாகவே உள்ளது. அதனை மீள பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அரசியலமைப்பில் திருத்தம் செய்ய வேண்டும். நான் இந்த விடயத்தை விமர்சனம் செய்யவில்லை, ஆனால் உண்மையை அறிந்து கொள்வதற்காக நான் கூறுகின்றேன். வடக்கு கிழக்குக்கு மாகாண சபை அதிகாரம் வழங்கப்பட்டது என்பதற்காக எதுவும் விசேடமாக நடந்துவிடவில்லை. ஏனைய மாவட்டங்களில் அவை மாகாண சபை முறைமை சிறப்பாக நடைபெற்ற போதும் கூட வடக்கு கிழக்கில் முறையான வகையில் அது நடைபெறவில்லை. விதுஷா, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த காலங்களில் வரவு செலவு திட்டத்தினூடாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சுமார் 50% வரை மீளவும் திரைசேரிக்கு கிடைத்திருக்கின்றது. காணி போலீஸ் அதிகாரம் பற்றி பேசினால் விதுஷா, நான் இனவாதத்தை தூண்டுவதற்காக நான் கூற வரவில்லை. வடக்கில் சிங்கள போலீசார் கடமையாற்றுவதை அந்த மக்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் அதனை நேரடியாக என்னிடமே கூறியிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் ஊழல்வாதிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டியவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி உருவாக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் ஜனசவிய வேலை திட்டத்தை பார்க்கிலும் மேலதிகமாக வறுமையை ஒழிக்க தேவையான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். வறுமையில் உள்ள மக்களுக்கு உற்பத்தி, ஏற்றுமதி உள்ளிட்ட வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்போம். மக்களை ஏமாற்றி அரசாங்கம் மக்கள் மீது சுமையை சுமத்துகின்றது.
வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டினுள் சுகாதாரத்துறையில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்ற தருணத்தில் சுகாதார அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தபோது தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் அவரை பாதுகாக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஜனாதிபதி உட்பட 113 உறுப்பினர்கள் சுகாதாரத்துறையை சேதத்திற்கு உட்படுத்திய முன்னாள் சுகாதார அமைச்சரவை பாதுகாக்க நாடாளுமன்றத்தில் கரங்களை உயர்த்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்தனர். இத்தகைய பின்னணியில் நாம் நிச்சயம் எமது ஆட்சியில் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம். මේ අයිතීන් පහෙන්ම සමන්විත වුණු ශක්තිමත් දුක් மக்கள் சிந்தித்து இறுதி தீர்மானத்தை எடுப்பார்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யதார்த்தமான முறையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்க கொள்கையே தம்மிடத்தில் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கழனியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். දේශපාලන ප්‍රතිපත්තිය ආර්ථික සමාජ ප්‍රතිපත්තිය එක්ක අපි ඉදිරිපත් කළා ඉන්නේ. ජයග්‍රහණය සම්බන්ධයෙන් කොහොමද දරන්නේ අද? පැහැදිලිව யதார்த்தமான முறையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்க கொள்கை எம்மிடத்திலேயே உள்ளது. ஆகவே நாம் நிச்சயம் தேர்தலில் வெற்றியிடுவோம். அனைத்து பிரச்சார கூட்டங்களிலும் ஏராளமான மக்கள் இருப்பர், அதில் அச்சமில்லை. ஆனால் மக்கள் சிந்தித்தே இறுதி தீர்மானத்தை எடுப்பர். அனைத்து கட்சிகளிலும் கட்சி மாறுதல்கள் இடம்பெற்றுள்ளன. எம்முடைய கட்சியில் மாத்திரமல்ல, ஆனால் எமக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையில் மாத்திரமே கொடுக்கல் வாங்கல் உள்ளது. அரசியல் கட்சி என்று நோக்கும் போது எம்முடைய கட்சியின் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் சவால் உள்ளது. அதேபோன்று எம்முடைய உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்தும் விடயத்திலும் சவால் உள்ளன. நாம் எம்முடைய கொள்கையை முன்வைப்போம். அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டால் மக்கள் வெற்றியை உறுதிப்படுத்துவர். අපි විශ්වාස කරනවා මෙලට ගැළපෙන දේශපාලන ප්‍රතිපත්තියන අපි ගාව. ඒ වගේම ජනතාවට විශ්වාස ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் இன்று காலை கழனி பேலியகொடை வித்யாலங்கார பிரிவினாவுக்கு சென்று ஆசிரியை பெற்றுக் கொண்டனர். பேலியகொட வித்யாலங்கார பிரிவினாதிபதி பெலவிட்டியாவே தர்மகீர்த்தி ஸ்ரீ ஞானரத்ன நாயக்க தேரர் உள்ளிட்ட பௌத்த மத தலைவர்கள் தேர்தலில் வெற்றி பெற ஆசீர்வாதத்தை வழங்கினர். இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் அனுருத்த மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். தேர்தல் பிரச்சார மேடைகளில் தம்மீது அவதூறு கூறுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாதென தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நெருக்கடியான காலத்தில் ஆட்சியை பொறுப்பேற்குமாறாக அழைப்பு தனக்கு விடுக்கப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். අබලාද අසත්‍ය තොරතුරු මත තමයි ඔවුන්ගේ මැතිවරණ ව්‍යාපාර දියත් කළා තිබෙන්නේ. நாடு நெருக்கடியில் இருந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவால் அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்காது தலைமறைவாக இருந்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். உண்மையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவால் எனக்கு அத்தகைய அழைப்பு எதுவும் விடுக்கப்படவில்லை. அதேபோன்று நாடு நெருக்கடியில் இருந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சியை எம்மிடம் கையளிக்குமாறு கடிதமூடாக முன்னாள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி குறைந்தபட்சம் அந்த கடிதம் கிடைத்ததா இல்லையா என்ற பதிலை கூட வழங்கவில்லை. அதேபோன்று நாம் ஆட்சிக்கு வருவதை எவரும் விரும்பவில்லை. காரணம், நாடாளுமன்ற வாக்குகளினூடான ஜனாதிபதி தெரிவின் போதும் கூட எனக்கு எவரும் வாக்களிக்கவில்லை. நாம் எமது கட்சி சார்பில் 3 மாத்திரமே நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்தோம். அதேபோன்று எமக்கு அதிகாரத்தை வழங்க அஞ்சினர். காரணம், நாம் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் மோசடிகளை ஒழிப்போம் என்பதை நன்கு அறிவார்கள். அதனை கருத்தில் கொண்டே எமக்கு வாக்களிக்கவில்லை. இத்தகைய பின்னணியில் தற்போது தேர்தல் பிரச்சார மேடைகளில் எம்மீது அவதூறு கூறுகின்றனர். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ජාතික ජන බලවේගයේ සත්‍ය මත පදනම් වෙමින් මේ රට ගොඩනැගීම සඳහා වැඩපිළිවෙලක් මත நாமல் ராஜபக்ச நிச்சயம் தேர்தலில் வெற்றியீட்டுவார் என ராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கிராமிய மட்டத்தில் சிறந்த வியூகத்தை அமைத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். හැබැයි නාමල් රාජපක්ෂ මැතිතුමා දිස්ත්‍රික්කයේ තැන් 15කට විතර ගිහිල්ලා 15,000 தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் 15 வருட கால அனுபவம் வாய்ந்த இளம் உறுப்பினர் ஒருவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். கிராமிய மட்டத்தில் எம்முடைய கட்சி சிறந்த வியூகத்தை அமைத்துள்ளது. அந்த வகையில் நாமல் ராஜபக்ஷவை தேர்தலில் வெற்றியடைய செய்வோம். மக்கள் விடுதலை முன்னணியினர் ஏற்படுத்திய சேதத்தை ஈடு செய்து வடக்கு கிழக்கில் பொதுஜன பெரமுனவே அபிவிருத்தியை மேற்கொண்டது.
அடிப்படை வசதிகளையும் எம்முடைய கட்சியை ஏற்படுத்தி கொடுத்தது. நாம் தேர்தல் பிரச்சார மேடையில் எவரையும் விமர்சிக்கப் போவதில்லை. மாறாக மொட்டு கட்சியின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதே எம்முடைய நோக்கமாக உள்ளது. நாட்டை வெற்றியடைய செய்யும் வகையான கொள்கை எம்மிடத்தில் உள்ளது. 50,000කට ආසන්න ප්‍රමාණයක එක තැනක 5000කට ආසන්න ප්‍රමාණය තැන් 10කට විතර ගිහිල්ලා 50,000ක් එක්ක විතර ජනතාවත් එක්ක සම්බන්ධ වෙනවා. மலையக மக்கள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு நுவரெலியாவில் இடம்பெற்றது. மலையக மக்கள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு நுவரெலியா மாவட்டம் டயகம மன்றாசி பகுதியில் இடம்பெற்றது. மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் சந்திப்பு இடம்பெற்றது. இச்சந்திப்பில் மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் பேராசிரியர் விஜயச்சந்திரன், மலையக தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன், மலையக மக்கள் முன்னணியின் உபதலைவர் ராஜாராம் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உண்மையிலே நல்ல மனுஷன். ஆனால் அவர் சேர்ந்திருக்க இடம் தான் நமக்கு பிரச்சனை. ஆனா எங்க போய் விழுந்தாரு? துரியோதனை கூட்டத்தோட, ராஜபக்ச கூட்டத்தோட. அந்த ராஜபக்ச கூட்டத்தோட விழுந்ததுனால ராஜபக்சையுமே இல்லாம ஆக்கி விட்டாரு, யூஎன்பியும் இல்லாம ஆக்கி விட்டாரு. ஆனா இப்ப சுதந்திர கட்சியும் இல்லாம ஆக்கிட்டாரு. அடசியா எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு தமிழ் முற்போக்கு கூட்டணியும் கைய வச்சுட்டாரு. வேலுக்குமாரையா எடுத்துக்கிட்டாரு. இதான் அவர் செய்யற வேலை. உலகத்திலேயே கட்சியை பிரிக்கிற ஒரே ஒரு வல்லமை பொருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். எல்டிடியை பிரிச்சது அவர் தான். கடைசி வரைக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரிச்சது அவர் தான். நல்ல மனுஷன் வந்து என்ன பிரயோசனம்? கெட்ட குணம் உள்ளவனுக்கு நல்ல மனுஷன் வந்து பிரயோசனம் இல்லை. ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் நுவரெலியாவில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி வேட்பாளருமான மயில்வாகனம் திலகராஜ் நுவரெலியாவில் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார். நுவரெலியா தலவாக்கலை வட்டக்குடு பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. வேலுப்பிள்ளையின் கல்லறைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மயில்வாகனம் திலகராஜ் தமது தேர்தல் பிரச்சாரத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். 3.5 லட்சம் குடும்பங்கள் மலையக பெருந்தோட்டங்கள் தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 200 வருட காலமாக காற்றோட்டம் குறைந்த, உயரத்தில் குறைந்த, வசதிகளற்ற இந்த சூழலுக்குள் தான் நாங்கள் வாழ வேண்டியிருக்கிற செய்தியை சொல்லி, ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களுக்கும் அதேபோல இந்த நாட்டின் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் சபையிலே சாதாரண மனிதன் வாழ்வதற்குரிய சட்டத்திட்டங்களை அல்லது வரைமுறைகளை வகுக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். சர்வதேசம் இந்த மலையக தமிழர் தொடர்பாக, இவர்கள் வாழுகின்ற சூழல் தொடர்பாக, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வீடு தொடர்பாக, அதன் உரிமை தொடர்பாக சில நியமங்களை வகுக்க வேண்டியிருக்கிறது அல்லது எங்களுக்கான பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது என்கின்ற தகவலை நான் சொல்லுவேன். மட்டக்களப்பு ஆயத்திமலை தூய சதாசகாய அன்னை ஆலய திருவிழா முன்னேற்பாட்டு கூட்டம் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு ஆயத்திமலை தூய சதாசகாய அன்னை திருத்தல வருடாந்த திருவிழா எதிர்வரும் 30ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் திருவிழா முன்னேற்பாட்டு கூட்டம் இன்று மட்டக்களப்பு மறைக்கல்வி நடுநிலைய மண்டபத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் 30ஆம் தேதி ஆரம்பமாகும் அன்னையின் திருவிழா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நிறைவு பெறவுள்ளது. முன்னாயத்த நடவடிக்கைகளுக்கான கலந்துரையாடல் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகையின் ஆலோசனைக்கமைய மாவட்ட செயலாளர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. திருவிழாவிற்கு வருகை தருவோரின் பாதுகாப்பு, தங்குமிடம், உணவு, குடிநீர் போன்ற விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது. வவுனதீவு பிரதேச செயலாளர் சத்யானந்த், மாவட்ட செயலக கிறிஸ்தவ சமய உத்தியோகத்தர் ரேகா நிருபன், ஆயத்தியமலை தூய சதாசகாய அன்னை திருதல பங்குத்தந்தை மற்றும் மண்முனை மேற்கு பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர்கள், மண்முனை மேற்கு பிரதேச செயலக கிராம சேவை உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், மின்சார சபையினர், மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபையின் சாலை உத்தியோகத்தர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூக பாத யாத்திரை குழுவினர், அருட்தந்தையர்கள் என பலரும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். ஆயத்தியமலை சதாசக அன்னை திருநாளையிட்டு உரையாடல் நடந்தது. அதிலே அரசாங்க அதிபர் அனைவரும் கலந்து கொண்டு பல நிறைவான முடிவுகளை எடுத்தார்கள். அதன்படி இந்த வருடம் எல்லாரும் அன்னையின் அருளை பெற்று நிறைவான மகிழ்ச்சியோடு வீடு சேர வேண்டும் என்றும், எவ்வித பிரச்சனையும் உணர்வுகளும் என்று எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு இந்த அன்னையின் அருளை பெற்று
அந்த அன்னையின் ஆசிரியனால் நிரம்பி வழிந்து எல்லாருக்கும் பரப்பக்கூடிய விழாவில் மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, இன மத மொழி பேதமின்றி அனைத்து மக்களும் யாத்ரீகர்களாக இந்த திருவிழா காலங்களிலே இந்த ஆலயத்துக்கு தரிசித்து வருகிறார்கள். இந்த ஆலயத்தின் திருவிழாவானது 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. அதனுடைய 8ஆம் தேதி திருநாள் பலியானது கூட்டு பலியாக அதிவந்தனைக்குரிய பொன்னியா ஜோசப் மறைமாவட்ட ஆயரால் நடாத்தப்பட்டு அந்த திருவிழா காலமானது முடிவுக்கு வரும். 7ஆம் தேதி பாத யாத்திரையர்கள் பல இடங்களிலும் இருந்து அந்த இடத்துக்கு பாத யாத்திரையாக வருகை தர இருக்கிறார்கள். எனவே இந்த திருவிழா காலங்கள் நடைபெற இருக்கும் 10 நாள் திருவிழா காலங்களுக்கான ஆயத்த நிகழ்வாகவே இன்றைய கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே இந்த காலத்திலே யாத்திரையர்களுக்கு தேவையான மின்சார வசதி, தண்ணீர் வசதி, பாதுகாப்பு மற்றும் அது மட்டுமன்றி சுகாதார சேவை தொடர்பான வசதிகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட இருக்கின்றது. அதற்கு உரிய திணைக்களத்தை சேர்ந்த பொறுப்பான உத்தியோகத்தர்களுடன் இன்றைய தினத்திலே இந்த கூட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. எதிர்வரும் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்ற இந்த திருவிழா 7ஆம் தேதி மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் இருந்து பவுனதீவு ஊடாகவும், செங்கலடி புனித நிக்லஸ் ஆலயத்தில் இருந்து பதுளை வீதி கரடினாறு ஊடாகவும் திருத்தலத்தை வந்தடைந்து மறுநாள் 8ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருநாள் திருப்பலியுடன் இந்த திருத்தல திருவிழா நிறைவு வர இருக்கின்றது. எனவே இந்த வருடாந்த திருநாள் திருப்பலியை மறைமாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை அவர்கள் நிறைவேற்ற இருக்கின்றார். கிளிநொச்சி சித்திவிநாயகர் ஆலயத்திற்கான பஞ்சதள ராஜகோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி நகர் பகுதியில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் ஆலயத்திற்கான பஞ்சதள ராஜகோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று காலை 9:50 முதல் 10:30 வரையான சுபவேளையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரன், கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். அத்துடன் நிகழ்வில் ஆலய பரிபாலன சபையினர், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அமெரிக்க கடற்படையின் USS ஸ்ப்ரோன்ஸ் நாசகாரி கப்பல் இன்று முற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. குறித்த கப்பலை இலங்கை கடற்படையினர் தமது சம்பிரதாயங்களுக்கு அமைய வரவேற்றனர். 160 மீட்டர் நீளம் கொண்ட குறித்த கப்பல் 338 பணியாளர்களுடன் வருகை தந்துள்ளது. மேல் நிரப்புதல்கள் நோக்கத்துக்காக இலங்கை வந்துள்ள குறித்த அமெரிக்க நாசகாரி கப்பல் நாளைய தினம் மீண்டும் புறப்பட்டு செல்லவுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி அல்லது மத சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் அலுவலகங்களை தயார்படுத்துவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத சின்னங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடவுள்ள சர்வதேச கண்காணிப்பாளர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடவுள்ள சர்வதேச கண்காணிப்பாளர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடவுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் கண்காணிப்பாளர்களே இவ்வாறு நாட்டை வந்தடைந்தனர். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அழைப்பிற்கிணங்க அவர்கள் நாட்டை வந்தடைந்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்கள் முன்னதாக நடந்த 2019 ஜனாதிபதி தேர்தல் உட்பட நாட்டில் நடைபெற்ற 6 தேர்தல்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பாடசாலை சேவையில் ஈடுபடும் சாரதிகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் செயலமர்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது.
சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகன சாரதிகளுக்கு விழிப்புணர்வூட்டும் நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனின் வழிகாட்டுதலின் உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன் தலைமையில் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் மாவட்ட செயலகமும் இணைந்து சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கும் வாகன சாரதிகளுக்கு சாரதியின் இரு கரங்கள் மூலம் பிள்ளைகளை பாதுகாத்திடுவோம் எனும் துணைப்பொருளில் விழிப்புணர்வை வழங்கினர். சிறார்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் முகமாக துஷ்பிரயோகம் இடம்பெறா வண்ணம் முத்தடுப்பு மேற்கொள்வதற்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டன. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள், பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகள், போக்குவரத்து பொறுப்பு போலீஸ் அதிகாரி, மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகத்துடன் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் சாலை போக்குவரத்து சாரதிகளுக்கான விழிப்பூட்டல் கருத்தரங்கொன்று இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெறுகின்றது. இதன் நோக்கமானது பாடசாலை சேவையில் ஈடுபடும் சாரதிகளுக்கு பாடசாலை சேவை தொடர்பான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதுடன் சிறுவர் உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதனூடாக பாதுகாப்பான சிறுவர் பாடசாலை சேவை ஒன்றை ஏற்படுத்துவதன் நோக்கத்துடன் இச்செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாடசாலை சேவைக்கு மாணவர்களை அனுப்பும் போது பாடசாலை சேவை சாரதிகளை நம்பியே பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்புகின்றார்கள். அப்பெற்றோர்கள் பாடசாலைக்கு அனுப்பும் போது மீண்டும் பாடசாலையிலிருந்து அவ்வீடுகளுக்கு பாதுகாப்பாக பிள்ளைகளை கொண்டு சேர்க்கும் பொறுப்பு இச்சாரதிகளை சார்ந்தது. எனவே இச்சாரதிகளை விழிப்பூட்டுவதன் மூலம் பாதுகாப்பான பாடசாலை சேவை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அம்பாறை பொத்துவில் அருகம்பை கடற்கரைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அம்பாறை பொத்துவில் அருகம்பை கடற்கரைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அண்மைய நாட்களாக சடுதியாக உயர்வடைந்து வருகின்றது. கிழக்கு மாகாணத்தின் அழகிய கடற்கரைகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரும் நிலையில் அருகம்பை கடற்கரைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்து காணப்படுகின்றது. கடற்கரைகளில் ஏற்படும் அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கான விசேட ஏற்பாடுகளும் உல்லாச கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளின் வருகையால் சுற்றுலாத்துறையை நம்பியுள்ளவர்களின் வாழ்வாதாரமும் வளம் பெற்று வருகின்றது. அருகம்பே அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்து நடாத்திய அருகம்பே அரைமரதன் ஓட்டப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் அவிசாவளியைச் சேர்ந்த விமல் காரியவசம் 1ஆம் இடத்தினையும், வெளிமலையைச் சேர்ந்த ரத்னபால 2ஆம் இடத்தினையும், டென்மார்க்கைச் சேர்ந்த பெஸ்டியன் குளோஸ்கோ 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். பெண்கள் பிரிவில் கென்யாவைச் சேர்ந்த அனிகா பேலின் 1ஆம் இடத்தினையும், ஜெர்மனியைச் சேர்ந்த டி அனிகா டான் 2ஆம் இடத்தினையும், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சசாலி 3ஆம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டனர். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் பொருட்டு அருகம்பே அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்து நடாத்திய அருகம்பே அரைமரதன் ஓட்டப் போட்டி நேற்று பொத்துவில் அருகம்பே பிரதேசத்தில் கோலாகலமாக இடம்பெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு வீரர்கள் என 260 பேர் இதில் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகம் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. முல்லைத்தீவு மாங்குளம் கிழவன்குளத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட அலுவலக திறப்பு விழா திருமுருகண்டி அமைப்பாளர் சுப்பையா திருச்செல்வம் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அமைப்பாளர் முத்துக்குமாரசுவாமி லக்ஷயன், ஐக்கிய மக்கள் சக்தியின் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர்களான சதாசிவம், சத்ய சுதர்ஷன், ரிசாம் ஜமால்டீன், கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அனுரகுமார திசாநாயக்கவின் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பில் மட்டக்களப்பு காத்தான்குடியில் ஆராயப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவை ஆதரிக்கும் வகையில் மட்டக்களப்பு காத்தான்குடிக்கான பிரச்சார ஒழுங்குகளை ஆராயும் கூட்டம் நேற்று மாலை காத்தான்குடியில் நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடிக்கான செயற்பாட்டாளர் முகமது ஹாதி, வைத்தியர் சுபைர், ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் அசீஸ், தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் இப்ராஹிம் மற்றும் பாலமுனை செயற்பாட்டாளர் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் ஆலோசகராக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகராக மனுஷ நாணயக்கார நியமிக்கப்பட்டுள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடன் அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். அரசியலமைப்பின் 41(1) பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நியமன கடிதத்தை ஜனாதிபதி மனுஷ நாணயக்காரவிடம் கையளித்துள்ளார். சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பின் கீழ் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தொற்று நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது. தொழுநோய் மற்றும் தொழுநோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் YMCA மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட ஹாக்கி அணியுடன் காவிரி கலாமன்றம் இணைந்து இந்த விழிப்புணர்வு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தது. சூழல் சார்ந்த விடயங்களில் எவ்வாறான பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்பது தொடர்பிலும், காலநிலை மாற்றங்களின் போது ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் தொடர்பிலும், அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக தொழுநோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு தொடர்பிலும் இதன்போது கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டன. துறைசார் வைத்திய நிபுணர்கள், தொழுநோயாளர்கள் மறுவாழ்வு சங்கத்தினர், காவிரி கலாமன்றத்தினர், யாழ்ப்பாண மாவட்ட ஹாக்கி அணியினர் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தொடரும் மழையுடனான காலநிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் தளமல் நிலை காணப்படுவதாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை இன்றும் நாளையும் நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னாரிலிருந்து புத்தளம், கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஆம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. திவைகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை நிலவுவதால் கொழும்பு, காலி, களுத்துறை, கேகாலை, மாத்தறை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும், காலி, களுத்துறை, கேகாலை, மாத்தறை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களுத்துறை மாவட்டத்தில் புலத்செங்கல, எங்கிரிய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் களவான, ஏலியகோடு, அலபாது ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வாழ்பவர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹக்மன மாத்தறை பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திககொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹக்மன மாத்தறை பிரதான வீதியின்
புகைவெள பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று ஹக்மனையில் இருந்து மாத்தறை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியை சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் வேதியில் கவிழ்ந்து எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ளதுடன் ஒருவர் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 54 வயதுடைய திககொட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி, மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பயணி ஆகியோர் புகழ்வெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை திகாகொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா தலவாக்கலையில் புலமை பரிசில் பரீட்சை எழுதவுள்ள மாணவர்களுக்கு இன்று இலவச கருத்தரங்கு நடாத்தப்பட்டது. நுவரெலியா தலவாக்கலையில் புலமை பரிசில் பரீட்சை எழுதவுள்ள மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று நடாத்தப்பட்டது. இதில் 7 பாடசாலை மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் துணை பொருளில் லயன்ஸ் கிளப் ஊடாக புலமை பரிசில் இலவச கருத்தரங்கு நடாத்தப்பட்டது. தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்ற இக்கருத்தரங்கில் தலவாக்கலையின் அயல் பாடசாலைகளான கிரேட் வெஸ்டர்ன் தமிழ் வித்தியாலயம், கல்கந்தபத்தை தமிழ் வித்தியாலயம், வங்கியோயா இலக்கம் 1, இலக்கம் 2 பாடசாலைகள், பேவில் தமிழ் வித்தியாலயம், பாமஸ்டன் தமிழ் வித்தியாலய மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். கருத்தரங்கில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு இலவச புலமை பரிசில் கையேடுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது கிரேட் வெஸ்டர்ன் தமிழ் வித்தியாலயத்திற்கான நீர்த்தாங்கி ஒன்றும் கையளிக்கப்பட்டது. நிகழ்வில் பாடசாலை அதிபர், வளவாளர்கள் உட்பட லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.